ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உரப்படை தோசை ஊற வச்சேன். நைட்டே அரிசி 3 வழக்கு. மற்ற பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டேன், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போடுங்க, நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, நம்ம அரைக்கக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகா, எல்லா பொருளும் போட்டு, பூண்டு, மிளகு சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நம்ம அரிசி எவ்வளோ ஊற வைக்கணுமோ அதுக்கு தக்கன தேவைக்கு தக்கன பொருளை போட்டு நம்ம சுட்டோம்னா நல்லா சாப்பிட்டா பொசன்னு நல்லா தாங்க இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி உரப்படை தோசை தான் ஊற வச்சுருக்கிறேன், பாருங்கள். இதுக்கு நான் கடைசியாக என்ன பண்ணேன்னா, தேங்காய் கொஞ்சம் துருவி எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வாட்டி போட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். தேங்காயெல்லாம் தெரியுதுங்களா, அது வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். கடலப்பருப்பும் தேங்காய் இதை நான் வறுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதில் முக்கியமாக மறக்காத ஒரு பொருள் போடணுங்க, இஞ்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி போட்டுக்குங்க, நம்ம மாவு அரைக்கக்குள்ளேயே இஞ்சி போட்டுக்கிட்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கார தோசைங்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், சாப்பிடக்குள்ளே சாப்பிட்டா இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பொறுத்து இருந்து வேக வச்சு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் அதிகமாக தேவையில்லை, ரொம்ப தேவையில்லை. துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தேவையான அளவுக்கு போட்டால் தான் சாப்பிட்டா இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு தக்கன போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம டெய்லியும் அரிசி மாவு தோசையே சாப்பிட்றோங்க, அதனால் மாற்றியும் சாப்பிட்டு பார்க்கலாம்ல. இது இவங்க சுட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் ஊரில் சுடுவேன் உரப்படை தோசைன்னு, பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. சட்னி கூட தேவையில்லை, தேவைப்பட்டால் வேணால் இதுக்கு தேங்காய் பொட்டுகளை அரைச்சி நம்ம சட்னி வைப்போம்ல, இட்லிக்கு அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் நல்லா தெரியுதா, தேங்காயை வறுத்து நல்லா போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காயை துருவி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் போடுவேன், எங்கள் ஊர்லேயும் எனக்கு பிடிக்கும் தேங்காய் போட்டால். தேங்காய் பச்சை கடலப்பருப்பு தாளித்து போட்டாக்க நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி காலை டிஃபன் உரப்படை தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். நைட்டு காலைல அரைச்சிட்டேன், இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கா? இது அந்த அளவுக்கு பொட்டுக்கல்லையும் நான் போடுவேன். பொட்டுக்கல்லை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சிக்குவேன். அதில் இஞ்சியும் போட்டுக்குவேன், பெருஞ்சீரகம் கொஞ்சம், மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இஞ்சி போடுங்க மறக்காத, நமக்கு செரிமானமும் ஆகும். இஞ்சியும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது, செரிமானம் ஆகும் நல்லா. சுடக்குள்ள மட்டும் நம்ம தேங்காய், பச்சை கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி நம்ம மாவை ஊற்றலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.